அப்படி இல்லப்பா, எங்க தாத்தா பேரு குஞ்சப்பன். எங்க தாத்தா நான் பிறந்த உடனே செத்து போயிடுச்சாமா. ஆமா, அதனால எங்க தாத்தாவோட ஞாபகத்துமா எங்க அப்பா எனக்கு ஒத்த குஞ்சாடு வச்சுட்டாரு. உங்களுடைய பையனுக்கு என்ன பேரு? ஓய் அவனுக்குங்களா? அவனுக்கு அவன் ரொம்ப மகன். இந்த மாதிரி யாராவது பேர் வைப்பாங்களா? ஆமாங்க, என் பொண்டாட்டி பேரு பொந்தாயி. எங்க அம்மா பேரு? ஓய் எங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு பச்சலுதி. என்ன வயிற்று சம்பந்தமானது? ஆமாங்க, என் தங்கச்சி பேரு ஈரக்குழுதி. அதுதான் வச்சாங்களே தட்டுல. ஆமாங்க, எல்லாம் ஒரு பேர் இருக்கு மாடா. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன போகுது? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னியா? சொல்றேன். என்ன கேள்வி? 3 கேள்வி. வா, உனக்கு முதல் கேள்வி என்ன? பொட்டு வைக்காத சாமி என்ன சாமி? பொட்டு வைக்காத சாமி அந்த வர்ண பகவான். எப்படி? ஏண்டா அதுவே வர்ண பகவான் தண்ணி. அங்க போய் பொட்டு வச்சா தண்ணியில் அழிஞ்சிட்டு வந்துடா, அது நிக்குமா? கோமாளிக்கு இருக்க மாட்டிருக்குது. என்ன கை சோடா? சரி, அடுத்தது கொச்சி கழுவாத சாமி என்ன சாமி? கொச்சி கழுவாத சாமி நம்ம பசுமாடு. அது எப்படி? ஏண்டா அது பாரு, ஒரு வீடு புண்ணியாசனம் பண்றோம். முத என்ன பண்றோம்? முதல்ல புண்ணியாசனம் பண்ண வீட்டுல ஒரு பசுதான் கூட்டிட்டு போறோம். அது சாமி போறது பொச்சி கழுவுதா? அது தெய்வம் கும்பிடுறமா இல்லையா? காலில் சொல்லிட்டு இப்ப பெருமாள் கோயில் மாடு இருக்கிறதுல பொச்சா கழுவுது. கோயில் மாடு மட்டும் இல்ல, எந்த மாடுமே பொதுவா பெருமாள் கோயில் மாட்டு அந்த பசு மாட்டு தானே சாமின்னு கும்பிடுறோம். அந்த தெய்வம் பொச்சி கழுவுதா? இல்ல, அதுதான் பசு மாடு. பரவாயில்ல, இதுக்கு பதில் சொல்லிட்டாரா? சரி, மூணாவது என்னதே? துணி போடாத அம்மன சாமி என்ன சாமி? அம்மன சாமி என்ன சாமி? அக்னி பகவான். எப்படி? ஏண்டா அதுவே அக்னி நெருப்பு. அதுல போய் துணியை கட்டினா எரிஞ்சு போய் சாம்பலாயிராது, அதுல நிக்குமா? தங்கம்மா தானே? தங்க மாதிரி பேரு சரி, நான் காசு நான் பேர் நம்ப. நீ பேருமா? இன்னும் கோகுல் அவர்களும் இன்னும் நதியா அவர்களும் பாமாலைக்காக இல்லை என்று தள்ளால் அவர் சொல்லிருந்து நான் காசிலி எண்ணியோ கொக்குல திணி. அண்ணா பதில் செப்பித்துவே, அதனால கோமாளிக்கு 3 ஏதாட்டும் அடிக்குவாடு நானு. எடுத்து பாதி பாதி கிளி. காசுல தான் காவலா? அதெல்லாம் முடியாது. காசுல தான் காவலா? கூத்து நடக்காது இல்லையா? கூத்து நடக்காது, நிறுத்தி போடுவேன். நீ நிறுத்தி போட்டே எங்கேயா போ, காசு தான் வேணும். கொள்ளகான பிடித்தாது போ. பதில் சொன்ன உடனே காசு கொடுத்தீங்களா? அந்த கேள்வி கேட்டதாரு? வாடா, இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ற பாக்கலாம். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்களா? ஒரு ஊர்ல குரடை செவடை ஊமைய 3 பேர் இருக்கிறாங்க. குரடை செவடை ஊமைய 3 பேர் இருக்கிறாங்க. சரி, இதுல குரடனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. குரடனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆமா, குரடன் பொண்டாட்டி செவடை ஒரு நாள் கெடுத்துட்டான். செவடன் கெடுத்துட்டான். இத ஊமைய பாத்துக்கிட்டான். இந்த விஷயத்த ஊமைய இப்படி போய் குரடன்கிட்ட சொல்லுவான். நல்லா யோசனை பண்ணிக்கோ. இன்னொரு தடவை கேளு. ஒரு ஊர்ல குரடை செவடை ஊமைய 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இருக்காங்க. இதுல குரடனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. குரடனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. குரடன் பொண்டாட்டி செவடை ஒரு நாள் கெடுத்துட்டான். அத ஊமைய பாத்துக்கிட்டான். இந்த விஷயத்த ஊமைய எப்படி போய் குரடன்கிட்ட சொல்லுவான். அவ்வளவுதானா? இன்னொரு தடவை கேளு, புரியல நல்லா. கேளுடா, கடைசி ஒரு தடவை நல்லா பொறுமை. ஒரு ஊர்ல குரடை செவடை ஊமைய 3 பேர் இருக்காங்க. 3 பேர். இதுல குரடனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. குரடன் பொண்டாட்டி செவடை கெடுத்துட்டான். இத ஊமைய பாத்துக்கிட்டான். இந்த விஷயம் ஊமைய எப்படி போய் குரடன்கிட்ட சொல்லுவான். எப்படா சொல்லுவான் பரிதேசி? அவனே ஊமையனாச்சே. அவன் பேர் ஊமையன், அவன் ஊமையன் இல்ல.
அதாடா உன் பேருதான் ஊமையே. நான் சொன்னது இது இல்ல. குரடா செவடா ஊமைய மூணு பேர். கேள்வி குருண மட்டாட்டியே செவனம் கெடுத்துட்டான். அது ஊமையும் பார்த்துட்டான். ஊமையும் போய் குருண கட்டி எப்படி சொல்லுவான்? அவ்வளவுதானே? ஆமா. இளவரசர் அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்றேன் போ. அப்புறமேல சொல்றேன்டா போடா. போறான் பண்ணி வேற இல்ல சத்து. பதில் கேட்டு சொல்லிடுவேன். அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்லுமா? ஏய் நீ போடா கோடாய் மூடிட்டே. நீ அண்ணன் வரைக்கும் உருப்படா உனக்கு. அண்ணா